கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு கடைசியா ஒரு ஃபைனல் விக்டரி வந்திருக்கு. சேப்பாக்லயும் சரி, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் வின்னும் வந்திருக்கு சிஎஸ்கே கிட்ட இருந்து. கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு சொல்லலாமா அப்படின்னு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பண்ண போறோம். யார் கூட பண்ண போறோம்னா நம்ம டிராவிட் ப்ரோ கூட பண்ண போறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். பின்னாடி ரொம்ப டெம்ப்ளேட்டே சந்தோஷமா பங்கமா இருக்கு. இருக்கு. அவருக்கு நாளைக்கு மேட்சுக்கு இல்லைங்க நாளைக்கு டெம்ப்ளேட் ஒரு என்ன நல்ல மேட்ச் பண்ணிட்டாரு. இருக்கு. அதான், அதான். அஹ் அஹ் இதெல்லாம் எல்லா சைக்கிள்லயும் நடக்கிறது தானே இது. ஆமா ப்ரோ. சரி, ஓகே. அப்போ வந்து மேட்ச் பத்தி பேசணும்னா சஞ்சு சாம்சன் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆஃப்டர் த்ரீ ஃபெயிலியர்ஸ்? நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவரோட 3 மேட்ச் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சுது. அந்த 3 மேட்ச்லயும் அவர் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, அவர் பவுண்டரிஸ் அடிச்சே ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பார்த்தோம்னா கான்பிடென்ட்டா இருந்தாரு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி ஆட போறேன்னு எனக்கு தெரியும். ஆஹ் பெரிய சிக்ஸ் அடிக்கலனாலும் கேப்ஸ் பிக் பண்ணி எவ்வளவு கன் எப்படி சொல்றது, கான்ஸ்டன்டா ஓவருக்கு 10 ரன்ஸ் என்ன நான் எடுத்துட்டு வரேன். ருத்ராஜ் அங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் எடுத்துட்டு வந்து அதை சக்சீட் பண்ணி செஞ்சுரி வரைக்கும் போனதெல்லாம் அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதுதான் சஞ்சு அப்படின்றது. இதான்ப்பா நான், இதான் என் கேமு, இப்படிதான் நான் விளையாட போறேன் அப்படின்றத அவர் செட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு விளையாட்டு போனாரு. இதே மாதிரி எல்லா மேட்சும் விளையாடினா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லது. அந்த நிதானம், கூலா காமா விளையாடினாரு. அதேதான், அப்படிதான் விளையாடணும். அதேதான். எக்ஸாக்ட்லி சொல்லப்போனா வந்துட்டு ருத்ராஜ் அங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இருந்தாலும் வந்து பவர் பிளே முடியும் போது 60 ஃபார் நோ லாஸ் இருந்துச்சு. 61 ஃபார் நோ லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வந்து இதுதான் ஆக்சுவலா இவங்க எதிர்பார்த்த ஒரு ஓப்பனிங் காம்போவும் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஃபயர் பவர் ஒரு சைடு வந்து ருத்துவோ இல்லை சாம்சனோ அடிக்கணும். ஆப்வியஸ்லி ருத்து இஸ் அ வெரி டச் பிளேயர்ன்ற மாதிரின்றனால சாம்சங் கிட்ட இருந்தா இந்த ஒரு இது வந்திருக்கணும். பட் அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம இதையும் தாண்டி ஓகே, இந்த ஸ்கோர் வந்துச்சு 2-12 ஒரு ஸ்கோர் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பேட்டிங் பர்ஸ்பெக்டிவ் தாண்டி அவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் நிறைய ஃபிளாஸ் பண்ணாங்க. நிறைய கேட்சஸ் ட்ராப்பு, ரன் அவுட். ஒரு அழகான ரன் அவுட் ஆயுஷ் மாத்திரை அப்போயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். கேஎல் ராகுல் ஃபம்பிள் பண்ணாரு. அதுக்கடுத்து ஆமா வந்து ரெண்டு ஆமா. கேட்ச், ஒரு மில்லர் கேட்ச் விட்டாரு, ஒரு பதும் நிசங்கா விட்டாரு. ஸோ அதுவும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் ஆகட்டும். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு 52ல ஒரு ஆப்ஷன், ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஸோ அதை ரெண்டே கேபிட்டலைஸ் பண்ணாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்னன்னு தோணுதுன்னா வந்து ஆயுஷ் மாத்ரே பத்தி நம்ம பேசணும். ஒரு மாதிரி ஒரு ரொம்ப எல்லா பாலும் சுத்துற மாதிரியான ஒரு பிளேயர் கிடையாது. ஸ்டில் இந்த ஒரு கண்டிஷன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி 160 க்ளோஸ்ல தான் முடிச்சாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆப்வியஸ்லி அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் அவுட்டாக தான் ஆக்குனாங்க, பிகாஸ் ரன்ஸ் வரணுன்றனால. பட் அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரு எப்படி சொல்றதுன்னா, ஆயுஷ் மாத்திரையை பத்தி நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு. பட் அவர் சஞ்சு கூட விளையாடுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சஞ்சுவோட இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் பார்த்தேன் அந்த ஓவருக்கு ஓவர் சஞ்சு கிட்ட இருந்து இன்புட்ஸோ இல்ல பவுண்டரிக்கு பவுண்டரிலையோ அந்த இன்புட்ஸ் வாங்கி சூப்பரா ஆடினாரு அவர். ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. பார்க்க ஐ பிளீசிங்கா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஆயுஷ் மாத்திரே ரிட்டையர்ட் ஆனது எனக்கு தெரியல. மேபி அவர் இந்த டெத்ல டேக் ஆன் பண்ண முடியாதா என்னன்ற மேட்டர் நமக்கு தெரியல, புதுசா இருந்துச்சு. பட் அவர் விளையாடின வரைக்கும் அவர் என்ன ரோல், அவரும் அதேதான். நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியும், எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி அமைச்சிருக்காங்க, நான் பண்றேன். அதை நீட்டா பண்ணிட்டு போயிட்டாரு என்னைய பொறுத்தவரை. அதான் ஆயுஷ் இந்த மாத்திரைக்கும் அப்படி சொல்லுது. எனக்கு ஒரு சொல்லுங்க சின்ன சொல்லுங்க. பாயிண்ட் தோணுது. இ- இப்படி ருத்து ஸ்ட்ரகிள் பண்றது, ஓப்பனிங்ல ஸ்ட்ரகிள் பண்றாருன்றப்ப வை கான்ட் வி ட்ரை சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. மேபி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 230 போக வேண்டிய ஸ்கோர், எனக்கு தெரிஞ்சு 230 போகுது. ருத்ராஜோட ஸ்ட்ரகிள் தான் இந்த ஸ்கோர் நின்றுச்சு பவர் பிளேல. 15 18 பால் ஆடி 16ன்றது ரொம்ப, பவர் பிளேல அப்படி அவுட் ஆகுறது ரொம்ப இது. ஸோ மேபி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதான். அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் வந்து எனக்கு என்னன்னா வந்து ஒரு நம்பர் த்ரீ போன வருஷம் ஆடாதன்னு கெஞ்சி நம்ம நிறைய மீம் போட்டிருக்கோம். அப்போல்லாம் நம்பர் த்ரீ ஆடிட்டு இப்போ நம்பர் த்ரீ ஆடி தொலையா அப்படின்றப்பெல்லாம் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காப்ல. சரி, அது வந்து ஒரு 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 ப்ராப்ளமாக தான் இருக்கு. மேபி அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்பர் த்ரீ அவர் ஆடினாலும் அவரோட T20க்கு ஒரு சிமெண்ட் ஆகுறதுக்கு ஒரு சான்சஸும் இருக்கும். மேபி அவர் அதுதான் சான்சஸ் யோசிச்சாரு, இருக்கு. போன ஆமா. சீசன்லயும் யோசிச்சது. ஸோ அந்த அது ம். மாதிரி இந்த தடவை நடக்கலாம். அண்ட் கன்சிடர்லி நீங்க சொல்ற மாதிரி 230+ வந்திருக்க வேண்டியது. எனக்கு இந்த ஐ ப்ளீசிங் நீங்க ஒரு வேர்டு சொன்னீங்க, அதுதான் வந்து எனக்கு வந்து இப்போ ஆயுஷ் மாத்திரை கிட்ட இருந்து ஒரு ஷாட்லாம் அடிச்சா அது வந்து நல்லா எலிவேட் ஆகி போகுது. கிட்டத்தட்ட கேட்ச் மாதிரியே தெரியுது. அவர் இத்தனையும் அந்த 50 அடிச்ச சிக்ஸுமே வந்து சிக்ஸ்ல தான் 50 கம்ப்ளீட் பண்ணாரு. அது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆமா. ஆர்க் இருந்துச்சு. நான் கேட்ச்னு தான் நினைச்சேன்.
ஆனா கரெக்டா போய் பவுண்டரி லைன் தாண்டி போய் விழுகுது. அந்த ஒரு ஐ ப்ளீசிங்கான எனக்கு ஷாட்டா அப்படியே இருந்துச்சு அதுதான். பாக்குறப்ப ரோஹித் ஐயா நீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதேதான் அதேதான். அதுதான் இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து இன்னொன்னு நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக், எனக்கு நானும் நம்மளும் குரூப்ல பேசிட்டு இருந்தோம் அந்த டைமும், எனக்கு ஒரு மிஸ்டேக்கா தோணுது என்னன்னா, ஓகே நீங்க வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு அந்த ஃபயரிங் இல்லைன்றப்போ லாஸ்ட் 10 பால்ஸ் 15 பால்ஸ் தான் இருக்குது. ஒய் ஆஹ் சென்டிங் தூபே இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் பிரேவிஸ் சர்ஃப்ராஸ் மாதிரியான ஒரு ஹிட்டர்ஸ் இருக்கும் போது ஒரு தூபே எதுக்கு? ஏன்னா தூபே வந்து கடைசியில 20 of 10 balls முடிச்சாரு. அது வந்து இத்தனைக்கும் அந்த லாஸ்ட் ஃபைனல் ஓவர்ல நல்ல பவுலிங் கிடையாது ஆக்சுவலா. முகேஷ் குமார் வந்துட்டு அந்த ஒரு 2 ஸ்லாட் பால்ஸ் போட்டனால தான் அந்த ரன் வந்துச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு பவர் ஹிட்டர் தான் தூபே, இஸ் பவர் ஹிட்டர், பட் ஸ்டில் ஒரு ஃபைனல் புஷ்ஷுக்கு வந்து பிரவிஸ் சர்ஃப்ராசன் இருக்கும் போது அந்த முன்னாடியா மூவும் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப மோசமான மூவ் தான். கிளாட்லி இட் டென்ட் காஸ்ட் த மேட்ச், பட் ஸ்டில் வந்து இதெல்லாம் ஒரு டாக்டிக்கல் எரர் தான். நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கிறோன்றனால வந்துட்டு டக்குன்னு வந்து பிரைஸ் ஸ்டோரி ருத்துராஜுக்கோ இல்ல ஃபிளெமிங் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா திரும்ப இட் வில் கண்டிப்பா கோ பேக் டு ஸ்கொயர் ஒன்னுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது முடிஞ்ச பிறகு கிளாஸ் கம்மிங் டு, இருக்கு. ஆமா, அண்ட் கம்மிங் பேக் டு அதான் அதுக்கு முன்னாடி சாரி எனக்கு அந்த ஆமாமா எக்ஸாக்ட்லி அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த 11 எடுத்ததுலே நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இதெல்லாம் தேவையான சேஞ்சஸ். நம்ம நிறைய பேசியிருக்கோம், குர்ஜப்னீத் சிங் வரணும், இங்கே விளாடணும், அகில் ஹுசைன் வரணும். இது எல்லாமே ஒரே மேட்ச்ல நடக்குது. அதுவும் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் டைம் ஐயாலாம் வந்துட்டு நோ சேஞ்ச் த டீம் அப்படின்ட்டு தான் வருவாரு டாஸ் இருக்கும்போது. அப்படிலாம் பார்க்கும்போது வந்து இந்த சேஞ்சஸ் வர்றது வந்து ஒரு நல்ல சேஞ்சா வருது. லைக் என்ன பண்றதுன்னு தெரியாம கலைச்சு போடாம இந்த ஒரு சேஞ்ச் இன்னைக்கு கொண்டு வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நீயாப்பா ருத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின்னர் வந்தாப்ல. ஸோ அந்த இது ஐயோ எப்படி அது வந்து நானு அது மாஸ்டர் ஸ்டோக்கா எனக்கு வந்து என்ன 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 அகில் ஃபர்ஸ்ட் ஓடுறான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா நம்ம பேட்டிங் செக்ஷனை முடிச்சுக்கலாம், நம்ம ம், டிசியோட பேட்டிங்கும் பேசணும். மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கலனா, நல்ல ஸ்டார்ட் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஈவன் விக்கெட் ஃபால்ஸ் தே 60 சம்திங் அடிச்சிட்டாங்க, 5 ஓவர்லயே சிக்ஸ் ஆமா. 70 கிட்ட அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அவங்க பேட்டிங் பொறுத்தவரை ஓப்பனர்ஸ் நமக்கு டீமுக்கு என்ன பண்ணாங்களோ அது மாதிரி அந்த ஓப்பனர்ஸ் இன்னும் பெருசா பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இவர் அடிச்சார், நிஷாகான் அடிச்சாப்புல. மற்றபடி கேஎல் ராகுல் இன்னும் பெருசா போனாரு, பட் அந்த மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் டெப்த் போய்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பின்ராஜ் வரைக்கும் வந்தாங்க, மேட்ச் முடியல. 18th ஓவர் வரைக்கும் நமக்கே மேட்ச் முடியல. இவரு ஸ்டப்ஸ் நின்றுட்டு Stubbs. இருந்தாரு. ஸோ அவங்க அவங்க வந்து ஸ்டப்ஸ் தான் ஆக்சுவலி மொத்த மேட்சுமே இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாரு ஒரு பக்கம். மேபி டிசி வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அவங்க, பட் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. நம்ம இப்போ ஓப்பனிங்ஸ் ஸ்டெப் டவுன் கேஎல் ராகுல்லாம் வந்து ஸ்டெப் இன் பண்ணணும், குரூஷியல் டைம்ஸ்ல ஸ்டெப் இன் பண்ணணும்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்ல வேணாம், டிசியில மில்லர் ஆல்மோஸ்ட் இது பபுள் பண்ணிட்டாரு மேட்ச். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்லாம் கொஞ்சம் அவங்களோட ஸ்டெப் இன் பண்ணணும்னு எனக்கு டிசி சைட்ல தோணுது. பட் ஸ்டில் தேர் ஸ்ட்ராங் டீம், அவங்க ஸ்டில் ஸ்ட்ராங் டீம் தான். அதான் நான் ஸோ சொன்ன மாதிரி நீங்க தான் டிசி அந்த பத்தி அதான் எக்ஸாக்ட்லி நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்தப்பே நம்ம நிறைய பேசிட்டு இருந்தது என்னன்னா, அந்த 2 of 2 எப்படி அதை வந்து அப்படி விட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா நீங்க அடிச்சிருந்தாலும் குல்தீப் பேட்ல படலைனாலும் நீங்க பைஸ் ஓடியாச்சும் 1 run எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு சூப்பரா ஒரு தாள் நீங்க போறீங்க, யூஆர் நாட் கோயிங் டு லூஸ் த மேட்ச். ஸோ அந்த மாதிரி சில டாக்டிக்கல் எரர்ஸ் மிஸ்டேக் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஓப்பனர்ஸ் வந்து ஓகே நல்ல ஒரு குஷன் ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது வந்து தேவையான ரன்ஸ் அடிக்கல தான், பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் வந்துருச்சு. அங்க வந்து கேஎல் ராகுல் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். கேஎல் ராகுல் இன்னும் ஒரு 5-6 பால் ஆடி இருந்தாருன்னா மேபி இன்னும் ஒரு ஃபைன் டச் வந்திருக்கலாம். அழகா அழகா வந்து அகில் ஹுசைனை டேக் ஆன் பண்ணாரு. இந்த சைட் பதும் நிசங்கா வந்து வர பவுலர்ஸ் எல்லாரையும் டேக் ஆன் பண்ணாரு. ஆனா வந்து வென் பதும் நிசங்கா வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அடுத்த பாலே அவுட் ஆனது வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருந்து வந்துட்டு இட் ஹஸ் பீன் அ வெரி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் ஆல்சோ நம்ம சொல்லணும். ஈவன் தான் ஒரு 2-3 கேட்ச் டிராப்ஸ் பை கலீல் ஆமா. வந்தாலுமே தெர் ஹவ் பீன் வெரி குட் ஃபீல்டிங் ரெஸ்பான்ஸ். அண்ட் நம்ம சொன்னோம், நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்ததும் நான் நேத்து வந்து நம்ம ரிவ்யூல பேசினப்பே நான் சொன்னேன், அந்த இன்டென்ட் நீங்க காட்டுங்க, ஏனோ தானோன்னு விளையாடாதீங்க அப்படின்ற ஒரு இதுதான். அந்த இன்டென்ட் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தேன். நூர் அகமது பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு 6 போக வேண்டிய பாலை ஃபீல்டிங் பண்ணி ரன் சேவ் பண்ணதா இருக்கட்டும். அடுத்தாரு. சர்ஃப்ராஸ் ஒரு டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சது. அதாவது அக்ஷர் பட்டேல் மேபி அக்ஷர் பட்டேல் கிளிக் ஆச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாரு. அஸ் பேட்டராகவே சொல்றேன். அந்த ஒரு கேட்சா இருக்கட்டும். அண்ட் அகில் ஹுசைன் வந்து பிடிச்ச கேட்ச் அது எண்ட் ஆஃப் தி டைம் தான், பட் வந்து அதை ஜட்ஜ் பண்ணி தப்பா போனாலும் அது பிடிச்சதா இருக்கும். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தேர் ஹஸ் பீன் திடீர்னு ஒரு ஃபயர் பவர். ஏதோ
பெரியவர் வந்து பேசினாரா யார் இதுதான் இவ்வளவு பேசுனான்னு நாள் தெரியல. மிஸ் ஆயிட்டு இருந்தது எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி அதுதான். இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். டக்குன்னு வந்து ஒரே இடத்துல ஆஃப் பண்ண இடத்துல திடீர்னு திடீர்னு ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆஹ் அண்ட் இங்க ஒரு இது சொல்லணும்னா, எனக்கு வந்து ருத்துராஜ் அஸ் அ கேப்டன் ஒரு பவுலிங் பண்றப்ப ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்த கேப்டன் இன்னைக்கு நிறைய வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. வேலை பார்த்தாரு. இன்னைக்கு எஸ். வேலை பார்த்த மாதிரி இருக்கு, ஆக்சுவலா ரொட்டேஷனா இருக்கட்டும். என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்குதான் அவங்க கரெக்டா கேம் பிளான் உள்ளே வந்தாங்க அப்படின்ற ஃபீலே. ஸோ எப்பவுமே ஒரு சினாரியோ இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. 200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சப்போஸ் ரன்ஸ் போய்க்கிட்டே இருக்கு, ரன்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு, நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அங்க ஒரு பிளான் வேணும். இன்னைக்குதான் அந்த பிளான் உள்ளலாம் அவங்க வந்தாங்களோன்ற விஷயமே எனக்கு வருது. இவ்வளவு இந்த 3 மேட்சா நீங்க சொன்ன மாதிரி என்ன தானே விளையாடிட்டு இன்னைக்குதான் அந்த கேம் பிளான் உள்ள இந்த மாதிரி ஓகே. இப்போ விக்கெட்டே விழுனா எப்படி பிரேக் த்ரூ எப்படி எடுத்துட்டு வரணும், எப்படி விக்கெட் யார் எந்த ஓவர் ரொட்டேட் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் எப்படி இன்னைக்குதான் அந்த பிளான் சொல்லி அவங்க வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஆஃப் இன்னைக்கு சஞ்சு அவரோட இன்புட்ஸ் இருந்துச்சு நிறைய. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நூர் நூறு அகமதுக்கு அகமதுக்கு ஒரு சிக்ஸ் அடிப்பாரு. சிக்ஸ் அடிப்பாப்ல. அசுதோஷ் சிக்ஸ் அடிச்சார். அடிச்ச உடனே அடுத்த பாலே சாரி அசுதோஷ் சர்மா அடிச்சாரு. அடுத்த பாலே போயிட்டு சஞ்சு சாம்சன் பேசுவார் இந்த மாதிரி நூர் அகமது கிட்ட ஏதோ சொல்லுவாரு. என்னன்னா ஃபாஸ்டா போடாத ஸ்லோவா போடு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருப்பேன். அடுத்த அந்த ஓவர்ல அடுத்து கொஞ்சம் 2 பால்லே அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு. ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் தான் மிஸ் ஆச்சு சஞ்சு கிட்ட. சஞ்சுவும் சும்மா கீப்பிங் நிக்கிறன்ற மாதிரி நின்றுத மாதிரி அப்படி இருந்தாரு 3 மேட்ச். ஆனா இன்னைக்கு தான் அவரும் ஸ்டெப்பின் பண்ணாரு. ஈவன் ருத்ராஜ் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. சஞ்சு நீங்க போய் பேசுங்கன்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லணும். நான் ஆக்சுவலா நான் நேத்தும் அதே தான் பேசியிருந்தேன் வீடியோல. சும்மா மாமியார் மருமக சண்டை மாதிரி தனித்தனியா உட்காந்து நின்று இருக்காதீங்க, உட்காந்து பேசுங்க அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அண்ட் அதான் நீங்க சொல்லனா அந்த இது நான் தான் சொல்லியிருப்பேன். சாம்சனோட ஒரு இன்புட் இருந்துச்சு, டக்குன்னு ஒரு இது வந்து 100 அகமது வந்து ஸ்லோவா ஃபிளைட் பண்ணி போட சொன்னாரு. ஒயிட் ஆஃப் த இதுல போட்டுட்டா அங்கிருந்தா ஒரு விக்கெட் வந்துச்சு. ஸோ எல்லாரும் அது பிச்சின் பண்றதுதான். இந்த 11 பிளேயர்ஸ் நல்லா தான் இருக்காங்க, டெத் பவுலிங் ஆப்ஷன் இல்லைனாலும் வி கேன் மேனேஜ் டு வின். எல்லா கேம்ஸும் வின் பண்ண முடியாது, இங்க இருந்து பிளே ஆஃப் போக முடியுமானா கொஸ்டினபிள் தான். பட் இந்த டீமை வச்சு யூ கேன் பில்ட் அ டீம். இங்க இருந்து ஒரு பேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆக்ஷன்ல வி ஃபம்பிள்டு, பெருசா ஃபம்பிள் பண்ணியிருக்கோம். அந்த 14+14 க்ரோர்ஸ் தான் நீங்க எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ரைட் நோ நீங்க அவங்க உட்கார வச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உட்கார வச்சுட்டு டீம் ஜெயிச்சதுன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஸோ திஸ் ஹஸ் பீன் அ டெம்ப்ளேட் ரைட் நோ. நம்மளும் இது மாதிரி பெரிய பிளேயர்ஸ் வாங்கிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸ் வச்சு தான் விளாண்டுருக்கோம். அண்ட் இது அதாவது அது அந்த ப்ரெஷர் போடாதீங்க. அதாவது அந்த பர்ஸோட ப்ரெஷரை நீங்க எடுத்துட்டு வந்து இங்க போடாதீங்கன்றது இருந்துச்சு. அண்ட் கிளாட்லி தே ஹவ் டிட் இட். அது அஸ்வினும் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோல. எஸ். ஆக்சுவலா அபினவ் முகுந்த் ஒரு 11 சொல்லியிருந்தார்ல, அவரோட 11 அதுதான் இன்னைக்கு போச்சு. அபினவ் முகுந்த் ஹேவ் அ கிரேட் நாலேஜ். அவரெல்லாம் சாப்பா யூஸ் பண்ணலாம் நம்ம டீமுக்கு. ஸோ அந்த 11 தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றப்ப ஸோ யூ கேன் கேட்கலாம். நீங்க வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கான இன்புட்ஸ் நீங்க எடுத்துக்கலான்றதுக்கான ஒரு வழி இதெல்லாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் வந்து பேச வேண்டிய ஒரே ஆள் வந்து மெயின் ஆள் வந்து ஓவர்டன். அந்த டெம்ப்ளேட் எஸ். தான் ஞாபகத்துக்கு வருது. ஹி லுக்ஸ் லைக் அ ஃப்ராட் பட் ஹீ இஸ் த குட் மேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. அதேதான். ஸோ ஆக்சுவலி ட்ரெமெண்டஸான பவுலிங் நம்ம ஆக்சுவலா. குரூப்ல ரொம்ப இல்ல நீங்க சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா. சொல்ல போனா வந்துட்டு நமக்கு ஒரு ஃபாரின் பேசர் வந்து என்னைக்குமே ஒரு 140 கிளிக்ஸ் போட்டது வந்து நீங்க சிஎஸ்கே ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. பேசர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க, பட் அந்த 140 144 கிளிக்ஸ்லாம் வந்து போடுற மாதிரி யாரும் இருந்தது இல்லை. ஹேசல்வுட் இருந்திருக்காப்ல. 140ஸ்லாம் பெருசா போட மாட்டாரு, அந்த 130 ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பென் அல்ஃபனாஸா இருக்கட்டும், பொலிந்தரா இருக்கட்டும், நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. யார் எடுத்தாலும் அந்த 140 மார்க்லாம் இருக்காது, 138 மேக்ஸ் தான் இருக்கும். இந்த 144 கிளிக்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் எல்லோ ஜெர்சி போட்டு வந்து போடுறாருன்றப்ப அப்படியே எனக்கு வந்து டேய் எப்பட்றா இப்படி எல்லாம். ஏன்னா ஓகே, மேட் என்ட்ரி போட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி மில்னே எடுத்தாங்க, ஜேமிசன் எடுத்தாங்க, பட் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, உள்ள வந்து விளையாடல, இன்ஜுரி காரணமா வந்தது இல்லை ஆமா, அப்படின்னு. ஆமா. பட் ஓவர்டன் மாதிரி ஒரு பிளேயர், ஹி இஸ் நாட் பீன் இன் அ பிகர் ரேடர், பெரிய பிளேயர் கிடையாது. ஆனா ஒன்ஸ் ஹி கம்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இன், அவரோட கரெக்டா அவருக்கான பவுலிங் போடுறாரு. அவர் இன்னும் இந்த பவுண்டரி அந்த என்ன சொல்றதுன்னா ஒயிட் லைன் வச்சுலாம் போடுறது, அந்த அந்த ரவுண்ட் ஆஃப் விக்கெட் அதெல்லாம் பண்ணாம இந்த தடவை ஹீ ஸ்டக் டு ஹிஸ் பிளான். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் போடுறேன், அடிச்சானா அடிக்கட்டும், விக்கெட்னா எனக்கு ஆமா. விக்கெட். அது லாஸ்ட். மில்லருக்கு போட்ட பால்லாம் மில்லர் வாஸ் கன்ஃபியூஸ்ட். எதுக்கு அந்த பால் ஸ்டம்ப்ல அடிச்சதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு 5 செகண்ட். நான் சொல்ல வந்தேன், சொல்லுங்க. பியோர் மேஜிக். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்ஃபியூஷன் அது பெயில்ல அடிச்சுட்டு கரெக்டா கிளவுக்கு போகுது அந்த பால்.
அதெல்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் அந்த பால்லாம், அந்த மாதிரின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல ஆக்சுவலா அந்த பேம்பூ ஒன் ஷாட். ஜெல்டுன்னு சொல்லுவாங்க. அதே தான், அதான் இதே தான். பேம்பூ ஜெல்டுன்னு சொல்லுவாங்க. ஈனோ என்ன என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு மில்லர். இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் ஆக்சுவலா, பயங்கரமான ஒரு பவுலிங். ஆமா. ஐ மீன் அது கண்டினியூ பண்ணாருன்னா he can be the best bowler for சிஎஸ்கே ஆஃப்டர் ஃபார் a லாங் பீரியட். அண்ட் என்னன்னா வந்துட்டு அதான் அந்த மெகா ஆக்ஷன் வரைக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர்கிட்ட அந்த இன்டென்ட் இருக்குல்ல, நீங்க நம்ம லாஸ்ட் கேம்லயே நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து ஹெல்மெட்டை தூக்கி போட்டார், அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு. ஆனா அந்த ஒரு ஸ்டப்ஸோட விக்கெட்டுக்கு அந்த அக்ரஷன் இருக்குல்ல, தட் அக்ரஷன் இஸ் மச் நீடட். அந்த அக்ரஷன் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் வேர் யுவர் இன்டென்ட் ஸ்டாண்ட்ஸ். ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, திஸ் இஸ் வாட் வி வாண்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் த டீம் வாண்ட்ஸ். ஐ மீன் லைக் இன்னைக்கு தோத்துருந்தாலுமே திஸ் ரிவ்யூ வுட் ஹவ் பீன் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. நம்ம திட்டிருக்க மாட்டோம். இன்டென்ட் நடந்திருக்கு, மேட்ச் தோத்தோம், அந்த மேபி மாதிரி தான் போயிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால நீங்க சொல்லுங்க ஓவர் 10 பத்தி. ஆக்சுவலா நானே அதுதான் சொல்ல வந்தேன். ஓவர்டன் லாஸ்ட் மேட்ச்ல அந்த வைட் லைன்ஸ் வச்சு போட்டது அவருக்கு பெரிய பெரிய காஸ்ட். அது யார் பிளான்னு தெரியல. பட் நான் அந்த வைட் ஆகாஸ் போடுறேன், அரௌண்ட் த விக்கெட் வந்து போடுறேன், அதெல்லாம் பெருசா காஸ்ட் பண்ணிருச்சு அவர். ஸோ இன்னைக்கு வந்து அதே தான், இன்னைக்கு தான் இதுதான் சிஎஸ்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய எக்ஸ்பிளேயர் சொல்லியிருக்காங்க. எம்எஸ் தோனி எங்க கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்ஜாய் பண்ணி கேம் விளையாடுங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதுதான் எம்எஸ் தோனியோட தாரக மந்திரம். அதனாலதான் நமக்கு வந்து விளையாடாத பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம டீம்ல வந்து விளையாடுவாங்க. தே வில் என்ஜாய் த கேம். ஈவன் ரஹானவா இருக்கட்டும், ராபின் உத்தப்பாவா இருக்கட்டும். ஏங்க நம்ம ரொம்ப சுமார் போலிங் யூனிட் வச்சே கப் அடிச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ் தான் பிளேஸை பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஓவர். நான் என் ஸ்ட்ரென்த், நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னால 140 கிளாக் பண்ண முடியும், நான் போடுறேன். அடிச்சா அடிச்சுக்கிட்டோம், அடிச்சா அது என்னோட இது, அடிக்கலன்னா அது கிக்கு. இன்னைக்கு அவரோட பிளான் அதே தான். இன்னைக்கு அவர் அரௌண்ட் த விக்கெட்டே போடல. அது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு. மேபி அது ஆர்சிபி மேட்ச்ல எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஓவர் டன் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்விட் கூட போட்டிருந்தாரு, ஐ வாண்ட் டு கிவ் எவ்ரி திங் டு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. ஸோ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வேலை அவங்க கரெக்டா போயிட்டாங்கன்னா இன்னும் நிறைய விக்டரிஸ் வரும். பிளே ஆஃப் கிட்டையாச்சும் பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும், நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்கு. பட் சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கு, பட் பார்க்கணும் இன்னும். அண்ட் ஹவ் அபவுட் வந்து ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷன் ஆஃப் அன்ஷுல் கம்போஸ். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய பேசுறது இல்லை. அன்ஷுல் அன்ஷுல் கம்போஸ் கண்டிப்பா பேச வேண்டியது. எஸ், அன்ஷுல் கம்போஜ் எனக்கு 50-50 தான் இருக்காரு. இது பியூர் மை ஒப்பீனியன். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஹவு இ கோயிங் டு ஹேண்டில். ஏன்னா நம்ம கிட்ட வீக் ஆகாதே டெத் பவுலிங் தான். கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண வேண்டியது பெரிய ரன்னால டிஃபெண்ட் பண்ண வேண்டியது வராது. 30 பாலுக்கு 60 தான் வரும், 20 பாலுக்கு 50 தான். அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு தான் நம்ம வருவோம். எப்படியோ டிஃபெண்ட்ல போனோம்னா அன்ஷுல் கம்போஸ் நம்ம இன்னும் நிறைய பார்க்கணும். அவரு இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அது சரியா பண்ணிட்டாரு. ஸ்டப்ஸுக்கு வந்து அரௌண்ட் த விக்கெட் வந்து வைட்ல போட்டது, வைடாக்கா போட்டதெல்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஆர்சிபிக்கு பண்ணதை இன்னைக்கு இப்ப பண்ணணும். அவங்க அரௌண்ட் த சைட்ல வந்து அவங்க வந்து வைடாக்கர் போடணும். ஸோ அதை போட்டாரு, கரெக்டா விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரியோட இந்த லைன் ரிதம் மொமெண்டம் பிடிக்கணும். நடுவுல நம்ம மொமெண்டம் விட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க, டப்புன்னு நம்ம டேக் ஆன் பண்ருவாங்க. ஸோ அதெல்லாம் மாத்தி மாத்தி இந்த மாதிரி ரொட்டேஷன், பவுலிங் ரொட்டேஷன் பண்ணி சில விஷயம் எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணணும். எனக்கு நான் நூரகம் அதை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் நோ வை அவர் பர்ஃபார்ம் பண்ணல, சரியா பண்ணல. பட் ஏன் அவர் போய் முட்டுறாரு, 100ல போடுறாரு எடுத்துட்டு போயிட்டு. ஏன்னா நான் வந்து லாஸ்டா ஒரு 3-4 மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் சொல்ல, ஜென்ரலா ஐபிஎல் மேட்சஸ் பார்க்கும் போதே ஸ்லோவர் பால்ஸ் தான் நிறைய ஒர்க் ஆகுது. ஈவன் மும்பையை ஃபம்பிள் பண்ணதே ஸ்லோவர் பால் தான். எல்லாமே ஸ்லோ பால் தான். இப்ப இவங்க மும்பை தோத்தது ஃபுல்லா அவங்களுக்கு ஸ்லோவர் பாலே விளையாட வரல. ஓகே, இது அந்த டீம். பட் ஸ்லோவர் பால்ஸ் தான் நிறைய ஒர்க் ஆகுதுன்றப்ப நூர் அகமத் மாதிரி ஒரு நல்ல போலர் 100ல போடாம கொஞ்சம் ஸ்லோவர் போடுறது எனக்கு நல்லதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? மேபி அதை ரியலைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளி இந்த ஒரு விக்கெட் வந்தப்போ வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்தாரு சஞ்சு சாம்சனுக்கு. தே ஷுட் ஒர்க் பேக் அகெயின். அதாவது வந்து இந்த மேட்ச் ஜெயிஸ்டோன்றனால படுத்து தூங்காம அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம் சார், நிறைய இடத்துல ஏன் ஃபம்பிள் ஆனோம், லைக் இனிஷியல் டைம்ஸ்லயா இருக்கட்டும், இல்லை வந்து நடுவில் வந்து ரிதம் கேட்ச் பண்ண முடியாதா இருக்கட்டும், ஈவன் அன்ஷுல் கம்போஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன சில பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தே ஹேவ் டு ஒர்க் ஆன். திரும்ப போய் ஒரு டிராயிங் போர்டில் உட்காந்து திரும்ப ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதை எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த 100ல போடுறதுக்கு பதிலாக அந்த 91 km/h போட்ட பால் தான் வந்து இட் ஹஸ் பின் அந்த விக்கெட் பால்.
ஸோ அந்த விக்கெட் பால்ல ஒரு சின்ன டிராப் இருக்கு, அந்த பேஸ்ல ஒரு டிராப் இருக்கு, அண்ட் ஃபிளைட் பண்ணி போட்டா தான் அந்த டிராப் இருக்கும். அண்ட் எனக்கு டெக்னிக்கலா அது வந்து இன்னும் நிறைய சொல்றது வந்து எப்படின்னா, அஸ்வினே சொன்னார் அது ஆக்சுவலா. அஸ்வினும் பீடாகும் வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் பத்தின டிஸ்கஷன் இருந்தப்ப பயங்கரமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்படி வந்து பண்ணக்கூடாது. ஈவன் அனில் கும்ப்ளே வந்து ஹிந்தி கமெண்ட்ரியில சொன்னாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மேபி தே புட் திஸ் இன் டு தேர் இயர்ஸ்ன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் எனக்கும் அப்படிதான். இதெல்லாம் தாண்டி இட் வாஸ் வெரி, என்ன சொல்றதுன்னா, ஒரு கன்வின்சிங் வின்னாவும் இல்லை. பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல நல்ல ஒரு இது பிடிச்சது. அண்ட் எனக்கு இன்னொன்று தோணுனது என்னன்னா, அந்த பெனல்டி மேட் ஓவர் டென்னுக்கு வச்சிருந்தது வந்து இட் வாஸ் அ பெஸ்ட் மூவ். ஐ மீன் லைக் ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம் ருத்துராஜ் அஸ் அ கேப்டன் வித் பவுலிங் ரொட்டேஷன்ஸ் அண்ட் திங்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபம்பிள் பண்ணியிருக்காரு, டியூ வந்திருக்கு, சேப்பாக்ல ஃபம்பிள் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்துருந்தோம் 2024 வந்து லக்னோ மேட்ச்லாம் விட்டுருப்பாரு, ஸ்டாயினிஸ் ஒரு 100 அடிச்சிருப்பாரு. அந்த ஐயோ மேட்சஸ்லாம் வந்துட்டு ஐயோ, அந்த மேட்ச் நான் லைவ்ல பார்த்தேன் ஜி. அந்த மேட்ச் மாதிரி தேடியில ஒரு போய் பார்த்து தலையில கை எடுத்துட்டு உட்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு மிஸ்ட் ஆஃபீஸருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. தோனியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு, பட் நீங்க பவுலிங் ரொட்டேஷன் ரொம்ப மோசமா பண்ணப்ப நவ் யூ பேக் டு தட் பிளேயர். அதாவது வந்து ஒரு 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 பவுலர் இன்னைக்கு எனக்கு வந்து பயங்கரமா விளாண்டு கொடுத்துட்டு இருக்கான், அவனை நான் பேங்க் பண்ணி வைக்கிறேன், மீதி பிளேயர்ஸ் போடுங்க, அவனை வச்சு நான் ஃபைனல் காஃபின்ல வந்து ஃபைனல் நெயில் அடிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட். நீ வந்து உட்காந்து தோனி மாதிரி வந்துட்டு நீ பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்கல, இல்ல வந்து ரோஹித் மாதிரி பயங்கரமா லோ ஸ்கோரிங்கை நீ டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. டூ வாட் யூ ஹேவ் இன் யோர் ஹேண்ட்ஸ். பட் இதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா, someone has to give him speech training for the post match presentation for for dash sake. கண்டிப்பா கொடுத்தாகணும். கண்டிப்பா. ஏன்னா திஸ் கை இஸ் ஜஸ்ட் ஸ்பில்லிங் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இஸ் வெரி ஸ்டூபிட். அண்ட் ஈவன் ஆஃப்டர் வின்னிங் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு எங்ககிட்ட எக்ஸ்பேக்டர் பவுலர் இல்லைன்னு கேட்கறது சொல்றது வந்து பியாண்ட் ஸ்டூபிடிட்டி. ஒருத்தன் 4 ஓவர் போட்டு 18 ரன் தான் கொடுத்து 4 for எடுத்திருக்கான். அவன் உனக்கு எக்ஸ்பேக்டரா தெரியலையா? இல்ல அன்சுல் கம்போஸ்னு ஒருத்தன் கடைசியில் உனக்கு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். இல்ல குர்ஜப்னீத் சிங்னு ஒருத்தன் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு அந்த ஆப்போனன்ட் டீம் கேப்டன் எடுத்து கொடுத்துருக்கான். எத்தனை எக்ஸ்பேக்டர்ஸ் இருக்கு உனக்கு? கலில சரி ஓகே, அகில் ஹுசைன் ஏன் 3வது ஓவர் கொடுக்கல? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ ஹேவ் இன் யர் ஹேண்ட். சரி, இதுக்கு முன்னாடிலாம் நீ ஸ்டூப்பிடா ஒரு பிளேயிங் 11 எடுத்த, உன்கிட்ட எவனுமே இல்லை. இன்னைக்கு அத்தனை பேரும் பிச் இன் பண்ணியிருக்கான், எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கான். உனக்கு அகில் ஹுசைன் தவிர எல்லாருமே விக்கெட்ஸ் காலம்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எக்ஸ்பேக்டர் இல்லை, நீ எப்படி எதுக்கு சொல்ற? இதுல எதுக்கு? வாட் இஸ் ரீசன் டு கிவ் ரீசன்? அதாவது தோத்துருந்தேன்னா யூ கேன் கிவ் ரீசன் சம்திங். பட் ஆன் வின்னிங் நோட் யூ ஷுடன்ட் ஸ்டூப் யுவர் டீம் லைக் திஸ். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு தோனிலாம் வந்து தனியா கூப்பிட்டு பெல்ட் ட்ரீட்மெண்ட் அடிச்சா மட்டும்தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த தீபக் சார் மாதிரியான ஆள்லாம் வந்து அடிச்சுதான் திருத்துற மாதிரி இவனை வந்து பேசுறதுக்கு திருத்துறத்து முதல்ல கேட்டகரி. திருத்தணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்கெட் அபவுட் இஸ் பேட்டிங், ஃபர்கெட் அபவுட் இஸ் பவுலிங் ரொட்டேஷன், கேப்டன்சி எல்லாம் விடுங்க. வந்து லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. அண்ட் வந்து இட் இஸ் ரொம்ப, அதாவது வந்து என்னன்னா, நமக்கு இத்தனை வருஷமா அவனை ஃபேனா பார்த்துட்டு நமக்கு அது ஆத்திரம் அடங்கல சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. எதுக்குடா இன்னைக்கு அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ. எக்ஸ்பேக்டர் இல்லைன்ற உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு என்ன ஹேசல்வுட் வேணுமா, பும்ரா வேணுமா? ஓகே, தே ஃபம்பிள்ட் இன் ஆக்ஷன். நீ தான் ஆக்ஷன்ல உட்காந்துருந்துருக்க, ஃபோன் கால்ல உட்காந்துருப்ப, நீ தான் உட்காந்துருப்ப, நீ தான் கேட்டிருக்கணும். ஏன் ஜேக்கப் டஃபியை கேட்கறக்கு உனக்கு என்ன பிரச்சனை? தேவர் ரிசோர்சஸ் ஃபார் யூ, ஏன் யூ டிடன்ட் ஜேக்கப் ஆஸ்க். டப்பி, ஏன் ஈவன் நிறைய நல்ல பவுலர்ஸ் போனாங்க, நம்ம கிட்ட பர்ஸ் இருந்துச்சு. நீங்க அதுதான் அந்த கால்லாம் நீங்க இப்போ உங்ககிட்ட கேட்காம ஒரு பவுலர்ஸ் பிளேயர்ஸ்னா அவங்க மைண்ட்ல இருந்தாலுமே உனக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன்ல இருந்திருப்ப. நீ நீ அழுத்தி இந்த பிளேயர்ஸ் கண்டிப்பா நீங்க போங்க, வர்த்துட்டு நீங்க தான் அதை பண்ணணும். அண்ட் இப்போ ஒரே வந்துட்டு ஒரு சொல்ல நிமிஷம், எவ்வளவு நாள் உங்களுக்கு தோனியே எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நான் கேட்க வரேன். எவ்வளவு நாள் எக்ஸாக்ட்லி. நீங்க இப்ப ஈவன் நான் சம் ஃபேன்ஸ் கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது தோனி வந்தா சரியாயிடும், தோனி வந்தா சரியாயிடும். இதோ பாருங்க, தோனி வரமாட்டாரு. நான் அதை ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். he wants to retire, அவ்வளவுதான். he wants to retire, he just staying here for their franchise, அவ்வளவுதான். நீங்க எல்லாத்துக்குமே தோனியை எதிர்பார்க்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. நிறுத்துங்க. தோனி தோனி வந்து இஸ் இஸ் டன் எவ்ரிதிங் டு திஸ் பிரான்ச்சைஸ். அவரு ரிட்டையர் ஆயிட்டார்னா கண்டிப்பா உங்க கூட தான் இருக்க போறாரு. எல்ஓஜிசில டக் அவுட்ல இருப்பாரு, மென்டாரா ஏதோ ஒரு விஷயத்துல இருக்க போறாரு. பட் தோனி ஃபீல்ட்ல வரணும், தோனி ஃபீல்ட்ல வரணும். No. அப்ப இவங்க எல்லாம் எப்ப கத்துப்பாங்க? எக்ஸாக்ட்லி. எப்ப இவங்க எல்லாம் கத்துக்கிட்டு எப்போ? என்ன தோனி 60 வயசு இருக்குமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு? No. He has to be taken rest. He has to அவர் எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வச்சுட்டு போயிடுவாரு. நீங்க தான் அதுக்கப்புறம் எழுத வேண்டியதெல்லாம் நீங்க தான். ஈவன் நான் இம்மெச்சூர் ஃபேன் சொல்ல வரல, பட் தே ஷுட் ரியலைஸ் திஸ். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு கைண்ட் ஆஃப் வந்து அந்த 2024 வந்து தோனி ஹஸ் டிட் திஸ் ஆன் பர்பஸ்ன்னு தோணுது எனக்கு.
when you look back into that, எனக்கும் அதாவது ருத்ராஜ் வந்து he keep on looking at தோனி and தோனி will be doing nothing. எஸ் ஏன்னா தோனி நோஸ், ஏன்னா வந்து அவர் இந்தியன் கேப்டன்சி கொடுத்தப்பே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கோலிகிட்ட போய் பேச மாட்டார். நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நான் நிறைய புல்லின் பண்ணேன்னு நினைக்காதீங்க, பட் 2019 வேர்ல்ட் கப் நடக்குது. ஒரு மேட்ச் குரூஷியல் டைம்ல பும்ரா, விராட், ரோஹித் பேசிட்டு இருக்காங்க. தோனி கிராஸ் பண்ணுவார் அவங்கள, பேசாம கிராஸ் பண்ணுவார். அவர் வந்து நானும் அடுத்த பார்த்துருக்கேன். அங்கிட்டு போய் நிப்பாரு. எனக்கு அதுக்கு வேலையே இல்லை, ஐம் ஜஸ்ட் அ பிளேயர் ரைட் நோ, யூ டோன்ட் ஆஸ்க் மீ இன்புட்ஸ், ஐ கிவன் யூ எவ்ரி திங். அதுதான் அவர் இங்கேயும் பண்ணாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா போன சீசன் அவர் இன்ஜுரி, ருத்ராஜ் இன்ஜுரிக்கு அப்புறம் கேப்டன்சி மெட்டீரியல் யாருமே இங்க உள்ள இல்லைன்றனால தான் ஹி ஹாஸ் டு ஸ்டெப் இன். இல்ல அதர்வைஸ் அவர் எஸ் போன சீசனும் இல்ல அதுக்கு முந்தின சீசனே எஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் மைண்ட், தட்ஸ் இட், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அ பிளேயர் ரோல். வரேன்னா 4 பால் சாத்த போறேன், அதுதான் என்னோட வேலை. என்னோட ஒரு நீ பிரச்சனையில நான் இது மட்டும் தான் பண்ண போறேன். அண்ட் ஹீ இஸ் வெரி கிளியர் அண்ட் ரைட் நோ ஹி ஹஸ் ட்ராப் தட் டூ. அதாவது அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபிட்டாவே இருந்தாலும் ஹி won't கம் ஃபார் another 2 மேட்சஸ். உள்ள தள்ளி விட்டுரு எனக்கு தண்ணிக்குள்ள, நீ வெளிய வெளிய வரையா நீச்சல் வரலையான்றதை அடிச்சு பாத்துக்கோ. நீச்சல் அடிச்சுக்கோ, இல்ல முங்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐம் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அவ்வளவுதான். எத்தனை வருஷம் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பேன் எஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நார்மல் ஹை டைம். தீஸ் கைஸ் ஹாவ் டு ரியலைஸ் தட் ஹீ இஸ் நாட் கோயிங் டு பி த சேவியர், நாட் ஜஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஃபேன்ஸ் டு நோ தட் இதுக்கப்புறம் தோனி வில் நாட் கம், தோனி வில் நாட் பி த சேவியர். எஸ் அவர் வந்து உங்களுக்கு மெசையா கிடையாது, அவர் முடிஞ்சு போச்சு, அவரோட இது வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அண்ட் தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஃப். அண்ட் ருத்ராஜ் ஹாஸ் டு டேக் ஆன், சஞ்சு சாம்சன் ஹாஸ் டு ஹெல்ப். எல்லாருமே வந்து இன்னைக்கு நடந்த கோஆர்டினேஷன் இதுக்கப்புறம் ஃபுல்லா நடக்கணும். நடந்தா தே கேன் டூ ஒண்டர்ஸ், தட்ஸ் இட். யூ நீட் நாட் டு ஹேவ் எனி தோனி இன் த டீம், யூ கேன் ஆல் பி தோனி இன் த டீம், அவ்வளவுதான். எஸ் அவ்வளவுதான். அதேதான். நான் ஒரே ஒருத்தர் சஃப்ராஸ் சல்லாக்குட்டி என்ன எனர்ஜி ஃபீல்ட்ல தலைவன் இப்ப எனக்கு அப்படியே ரைனா பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த எனர்ஜி அப்படியே ஆமா, இருந்துச்சு. சோ அந்த இந்த மாதிரி ஓடுறது. பிளேயர்ஸ் டீமுக்கு தேவை. எஸ் பால் எடுத்துட்டு அந்த டைவேங்க என்ன கேட்ச் அது. புட்டிங் த டீம் சஃப்ராஸ் ஃபார்வர்ட், எல்லா அதுதான். மேட்ச்லயும் ஆமா, இருக்கணும். எக்ஸாக்ட்லி எஸ் எக்ஸாக்ட்லி. ஆமா அவர்தான் எனர்ஜியா இருக்காரு, டீமை எழுப்புறாரு. நான் எதெல்லாம் பண்றேன், ஓடுறாரு, பால் எடுத்து அடிக்கிறாரு, கத்துறாரு, கேட்ச் பிடிச்சா கிட்ட போறாரு. இதெல்லாம் பண்ணணும். அந்த டீம் ஸ்பிரிட் எல்லாமே இன்னைக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்படியே இருக்கணும். அதே அவ்வளவுதான். மாதிரி பிரெவிஸ் கிட்டையும் ஓவர்டன்ட்டையும் இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ரெண்டு பேருமே அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஸ்டில் சம் பிளேயர்ஸ் ஆர் நாட் இன் தட் திங். ஃபார் எக்ஸாம்பிள் தூபேவா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், இன்னும் அந்த ஜோஷ் இல்ல ஃபீல்டுல. ரெண்டு பேரும் தான் ஒன் இல்ல ஆஃப் த வீக்கஸ்ட் லிங்க்ஸ் இன் ஃபீல்டிங். அண்ட் நான் நிறைய பார்த்துட்டேன், இன்னுமே தூபே பவுண்டரி லைன்ல இருக்காரு. ஸோ ஹீ நீட்ஸ் டு பி ரவுண்ட், வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும். அண்ட் கலீல் அகமத் பம்பிள் ஆகுறாரு. யூ ஷுட் ட்ரெயின் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் வெரி வீக் இன் யா ஃபீல்டிங். யா இன்னைக்கு கலில் சுத்தமா ஒர்க் அவுட் ஆல. ஃபீல்டிங்லயும் எல்லா இடத்துலயுமே ரொம்ப டவுனா இருந்தாரு. அவர் பாக்குறப்ப ரொம்ப டயர்டா ஏதோ இஸ் நாட் எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸாஸ்டடா இருந்தாப்ல மாதிரி தெரிஞ்சது. மேபி மேபி அந்த ப்ரெஷர் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா. வந்து ப்ரெஷர் இருக்கலாம். பட் அந்த இடத்த கேப்டன் இருக்கிற இடத்துல தான் போயிட்டு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் டு பி ஜோஷா இருங்க அப்படின்னு அவங்க தான் பேசணும். தே ஹேவ் டு டூ திஸ். இதெல்லாம் பண்ணணும். கூட இருக்க டீம் பிளேயர்ஸும் சரி, ஈவன் சஞ்சு சாம்சன் அக்லியூசன் ஒரு கேட்ச் பிடிச்சாரு, ருத்ராஜ் பக்கத்துல போய் நின்று அது மாதிரி நீங்க எல்லாருக்கும் பண்ணணும். இப்போ ஒருத்தன் கேட்ச் பிடிக்கிறான், ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்ற ஆளுக்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு என்ன அவன் நீங்க 11 பேருமே ஆன் ஃபீல்ட்ல ஃபயரா இருந்தாதான் மேட்ச் கொஞ்சம் நீங்க ஒரு கிவ் அப் பண்ணல நாங்க அப்படின்ற ஸ்டேட்ல இருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதேதான். அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து அந்த கலீல் டிராப் பண்ண கேட்ச்க்குமே வந்து கொஞ்சம் போய் ஹி பேட்டட் ஆக்சுவலி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்னது தான். நீங்க வந்து பண்ற ஒரு மொமெண்ட்ஸ் தான். தனித்தனியா நின்று என்ன பண்ண போறீங்க? யூ ஹேவ் டு ஜாயின் டுகெதர் அட் சர்டன் டைம்ஸ் அண்ட் டாக். அவ்வளவுதான், டீம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் அதே தான். இந்த இந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆச்சு, பட் ரைட் நோ தே ஆர் இந்த ரைட் பாத். பார்க்கலாம் மேபி எப்படி போகுதுன்ட்டு. பார்ப்போம். நாளைக்கு ஒரு நல்ல இது இருக்குது, உங்களோட டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம உட்காந்து ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வாட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரவணா அண்ட் டிராவிட். டிராவிட். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.